ஒரு நாள் இவனும் அவன் தங்கச்சியும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு கேக் எடுத்து சாப்பிட்றா. அந்த கேக்ல இருக்க நட்ஸ்னால இவளுக்கு ஏதோ தொண்டையில மாட்டிக்குது. அதனால இவளால மூச்சே ஒழுங்கா விட முடியல. இவ போய் அவங்க அண்ணா கிட்ட சொல்றா. அவங்க அண்ணாவும் பயந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சு காரை ஸ்பீடா ஓட்டுறான். அந்த பொண்ணால சுத்தமா மூச்சே விட முடியல. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா, கார் டோர் கண்ணாடியை ஓப்பன் பண்றா. ஓப்பன் பண்ணி தலையை வெளியில நீட்டிட்டு மூச்சு விட ட்ரை பண்றா. பட் அவங்க அண்ணா போற ஸ்பீட்ல அங்க எதிரில் வர கம்பம் தெரியாம அந்த பொண்ணோட தலை இடிச்சு அந்த பொண்ணோட தலை துண்டாயி அங்கேயே இறந்துடுறா. இவன் பயந்துட்டு வீட்டுல யாருக்கும் சொல்லாம சைலண்டா போய் காரை வீட்டுல விட்டுட்டு இவன் போய் படுத்துடுறான். காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கதறி அழுறாங்க. அவன் தங்கச்சியுமே நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே போகுது. பட் என்னன்னே தெரியல, அவங்க வீட்டில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. இவங்க எல்லாமே எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறாங்க. அவங்க அம்மா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணுறா. அப்போது ஒரு ஆன்ட்டி இவளை கூட்டிகிட்டு போயிட்டு பேய்களை எப்படியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லித்தரா. இவரும் ஃபர்ஸ்ட்ல பயப்படுறா. பட் இருந்தாலும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பையனையும் கூப்பிட்டு செக் பண்ணுறா. கேண்டில் ஏற்றிட்டு அவங்க ஏதோ கிளாஸை தொடுறாங்க. அந்த பொண்ணு வர்றதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அவங்க எல்லாம் பயந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து அவங்க வீட்டில் எல்லாமே வினோதமாக நடக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் நெருப்பில் எரிஞ்சு செத்துடுறான். செகண்ட் அவங்க அம்மா அவ தலையை வெட்டி செத்துடுறா. இவனை யாரோ துரத்துற மாதிரியே ஃபீல் பண்ணுறா. அதனால இவன் என்ன பண்ணிடுறான், வீட்டோட ஜன்னல்லேருந்து எகிரி குதிச்சிடுறான். எகிரி குதிச்சவன் அவன் உடம்புக்குள்ள ஏதோ ப்ளூ கலரில் ஒரு லைட்டு போகுது. இவன் அப்படியே எழுந்துடுறான். எழுந்துட்டு ஒரு வீட்டுக்கிட்ட நடந்து போகிறான். அது என்ன வீடுனா, அவள் தங்கச்சி எப்போவுமே நைட்டில் அங்கே தான் படுத்துப்பா. இவன் அங்கே போய் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான். என்னன்னு பார்த்தா எல்லா மக்களும் தலையை வெட்டப்பட்ட நிலையில வணங்கிட்டு இருக்காங்க. என்ன வணங்கிக்கிட்டாங்கன்னா, ஒரு சிலை. அந்த சிலையில அவ தங்கச்சி தலை அதில் பொருத்தப்பட்டிருக்கு. இவனுமே இப்போ ஒரு மனுஷன் இல்லை, இவன் உடம்புல அவங்க பாட்டியோட ஆத்மா இருக்கு. இவ ஸ்டார்டிங்ல இறந்துடுறா. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே சாவடிச்சு அவளுக்கு ஒரு உடல் தேவை. அவ ராணி ஆகும். ஏன்னா அவ தான் பேய்களின் ராணி.